ஈசாக்கு என்ற பெயருக்கு சிரிப்பு என்று அர்த்தப்படுகின்றது. இந்த அர்த்தம் 2 விடயங்களில் என்ன செய்யப்படுகின்றது? அர்த்தப்படுகின்றது. ஒன்று, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அங்கே உரைக்கப்படுகின்ற ஒரு விடயம் என்று சொன்னால், அங்கே சாராள் வயது போன நிலையிலே இருக்கின்ற பொழுது, அவள் ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று உரைத்த பொழுது, அவள் ஏளனமாக சிரித்தாள். அவள் ஏளனமாக சிரித்தாள். அது ஒரு விடயம். அதாவது அவள் வயது நிலையில் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள் என்று உரைத்த பொழுது, அவள் அதை என்ன செய்தாள்? ஏளனமாக சிரித்தாள். 2வது விடயமாக பார்க்கின்ற விஷயம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அங்கே அந்த வசனம் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், சாராள் தேவன் என்னை நகைக்கப் பண்ணினார். அப்பொழுது சாராள் தேவன் என்னை நகைக்கப் பண்ணினார். இதை கேட்கின்ற யாவரும் என்னோடே கூட நகைப்பார்கள். இதை கேட்கின்ற யாவர்களும் கூட என்னோட என்ன செய்வார்கள்? நகைப்பார்கள். அப்ப நாம பார்க்கின்றோம், ஒன்று அவள் ஏளனமாக நகைத்தாள், ஒன்று பிறந்த பின்பு அங்கே என்ன செய்யப்படுகின்றது? அவளோடு சேர்ந்து மற்றவர்களும் நகைப்பார்கள். ஒரு சந்தோஷத்துக்குரிய விடயம், ஒரு மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஆகவே இந்த 2ன் அடிப்படையிலே தான் ஈசாக் என்ற பெயருக்கு சிரிப்பு என்று என்ன செய்யப்படுகின்றது? அர்த்தப்படுகின்றது. ஒரு வகையிலே நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, தேவன் அவளுக்கு கொடுக்க வந்த சந்தோஷம், தேவன் அவளுக்கு கொடுத்த ஒரு பெரும் மகிழ்ச்சி, இதன் நிமித்தமாக அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த பேரை அங்கே வைக்கப்படுகின்றது என்ன? ஈசாக் என்ற பெயரை அவனுக்கு சூட்டுகின்றார்கள். அந்த ஈசாக் என்ற பெயரினுடைய அர்த்தம் சிரிப்பாக அமைந்திருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். தேவன் தான் கொடுத்த வாக்கின் பிரகாரம் அதை நிறைவேற்றுகின்றார். தேவன் தான் கொடுத்த வாக்கின் பிரகாரம் அதை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். அதற்கு எப்பொழுதும் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதையும் நாங்கள் அந்த ஈசாக்கின் பிறப்பிலே நாங்கள் அதை என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்ளுகின்றோம். ஈசாக்கின் சந்ததியை குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கையை குறித்தும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஈசாக் நோவாவிலிருந்து 11வது சந்ததியைச் சேர்ந்தவனாக இருக்கின்றார். ஈசாக் நோவாவிலிருந்து 11வது சந்ததியைச் சேர்ந்தவனாக இருக்கின்றான். அவன் சேமிலிருந்து வருகின்ற சந்ததியைச் சேர்ந்தவன். அதாவது நோவாவுடைய ஒரு பிள்ளை, 3 பிள்ளைகள், அதுல ஒரு பிள்ளை சேம். சேமுடைய சந்ததியிலிருந்து வருகின்றவனாக அங்கே ஈசாக் காணப்படுகின்றான். ஈசாக்குடைய தாத்தா, அப்பப்பாவுடைய பேர் என்னன்னு சொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம், தேராகு. ஈசாக்குடைய அப்பப்பாவுடைய பேர் தேராகுவாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆபிரகாமின் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, ஈசாக்கை விட பல பிள்ளைகள் இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம்? வேதாகமத்திலே கண்டுகொள்ளலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் படிக்கின்ற பொழுது, ஆபிரகாமுக்கு ஈசாக் மட்டும் பிள்ளை அல்ல, வேறு ஏனைய பிள்ளைகளும் இருந்ததாக நாங்கள் வேதத்தில் என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்ளுகின்றோம். இந்த வகையில் ஈசாக்குக்கு, அதாவது அப்பா ஒன்று, பல அம்மாம, அல்லது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக் இருக்கின்றார், அதை விட வேறு பிள்ளைகள். அப்ப ஒரு வகையில சொல்ல போனால், ஈசாக்கின் ஒன்றுவிட்ட அண்ணனாக இருப்பது இஸ்மவேல். ஏனைய சகோதரர்கள்
தம்பியாக அல்லது இளைஞர்களாக இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். ஈசாக் ஆபிரகாமுக்கும் அவனுடைய மனைவி சாராளுக்கும் பிறந்த பிள்ளையாக இருப்பதினாலே தேவனுடைய திட்டத்தின்படி வாக்களித்த பிள்ளையாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஈசாக்கு தேவனாலே வாக்களிக்கப்பட்ட பிள்ளையாக இருப்பதை நாங்கள் வேதத்துக்கூடாக நாங்கள் காணுகின்றோம். ஆபிரகாமுக்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் ஈசாக் மட்டும்தான் அந்த வாக்களித்த பிள்ளையாக இருப்பதை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். ஈசாக்குடைய பிறப்பு கூட மிக அற்புதமான பிறப்பாக இருக்கின்றது. ஒருவேளை சொல்ல போனால் இது உலக வரலாற்றிலும் கூட ஒரு முக்கிய இடம் வகிக்கின்ற பிறப்பாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சாராள் பிள்ளை பெறுகின்ற தன்மையை இழந்தவளாக, வயது சென்றவளாக இருக்கின்ற தருவாயிலே தேவன் கொடுத்த வாக்கின் பிரகாரம் தேவனுடைய அற்புத செயலும் கூடாக அவன் பிறப்பதை காணுகின்றோம். ஆகவே அவனுடைய பிறப்பு கூட என்னவாக இருக்கின்றது, மிகவும் அற்புதம் பிறப்பாக இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், தேவன் ஆபிரகாமை அழைத்து 25 வருடங்களுக்கு பின்பாகத்தான் அங்கே தேவன் கொடுத்த வாக்கின் பிரகாரம் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக் பிறப்பதை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். ஆகவே தேவன் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்ற தேவன் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். அப்ப இந்த வாக்கை நிறைவேற்றும் போது, தேவன் கொடுத்த இந்த வாக்கை நிறைவேற்றும் போது ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயதாக இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். அப்ப ஆபிரகாம் 25 வருடங்களாக காத்திருக்க வேண்டி இருந்தது. அப்ப தேவன் ஆபிரகாமை அழைத்து அங்கே கொடுத்த வாக்கின் பிரகாரம் அந்த வாக்கை நிறைவேற்றுவதனுடைய ஆரம்பமாக அது நடைபெறுவதற்கு 25 வருடங்கள் அங்கே ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டியிருந்தது, காத்திருக்க வேண்டியிருந்ததை நாங்கள் காணுகின்றோம். அவர் ஒருவேளை சொல்ல போனால் இங்கே தேவன் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், ஈசாக்கின் பிறப்பானது ஒரு சாதாரண பிறப்பல்ல, அசாதாரண பிறப்பாக இருக்குது என்பதை அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு விளக்கின. ஒருவேளை சொல்ல போனால் இந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை இவனுடைய பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு அல்ல, இது ஒரு அசாதாரண பிறப்பு, ஒரு அற்புத பிறப்பு, இது தேவனால் நடைபெற்ற நிகழ்வு என்பதை என்ன செய்கின்றார், தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தெரியப்படுத்துவதை நாங்கள் என்ன செய்கின்றோம், கண்டுகொள்ளுகின்றோம். அப்ப தேவன் கொடுத்த வாக்குக்காக விசுவாசத்திலே காத்திருக்கின்ற போது தேவன் அதை நிறைவேற்றுகின்றார். அப்போ சொல்ல போனால் தேவன் கொடுத்த வாக்கு, தேவனை விசுவாசிக்கின்றவர்கள் அவர்கள் அந்த விசுவாசத்திலே தேவனுக்காக காத்திருக்கின்ற பொழுது தேவன் அதை நிறைவேற்றுவார். அப்போ ஒரு சொல்ல போனால் அந்த 75 வயதாக இருக்கின்ற பொழுது தேவன் அழைத்தார், வாக்குகளை கொடுத்தார். 100 வயது வருகின்ற பொழுதுதான் அவர் அந்த வாக்கினுடைய நிறைவேற்றுவதை நாங்கள் காணுகிறோம். அவன் அந்த 25 வருடங்கள் அவன் தேவனோடு பயணிக்கின்றான். தேவன் கொடுத்த வாக்குக்காக என்ன செய்கின்றான், பல போராட்டங்கள் நிறைந்த சூழல் இருந்தாலும், விசுவாசத்திலே தளம்பல்கள் உண்டாகின்ற சூழ்நிலை வந்தாலும், விசுவாசத்திலே அவன் தளம்பி விழுகின்ற நிலையிலும் கூட அவன் தொடர்ந்தும் தேவன் கொடுத்த வாக்குக்காக என்ன செய்கின்றான், காத்திருக்கின்றான். தேவன் தான் கொடுத்த வாக்கை அங்கே நினைவுபடுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே இந்த விசுவாச யாத்திரையிலே, இந்த விசுவாச பயணத்திலே நாங்கள் தேவனோடு பயணிக்கின்ற பொழுது நாங்கள் அந்த முழு விசுவாசத்தையும் தேவனிலே சார்ந்து வைத்திருந்து நாங்கள் அங்கே காத்திருந்து அவரோடு பயணிக்க நாங்கள் பொறுமையோடு சகிப்போடு அந்த யாத்திரையிலே நாங்கள் முன்னோக்கி முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அது நல்ல ஒரு உதாரணமாக நாங்கள் ஆபிரகாமை காண்கின்றோம். ஒருவேளை சொல்ல போனால் இந்த யாத்திரை ஒரு சாதாரண யாத்திரை அல்ல,
பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான சறுக்குகள், பலவிதமான விழுகைகள், இவைகள் அனைத்தும் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையிலும் நாங்கள் தேவனை மெய்யாக விசுவாசித்து இந்த யாத்திரையிலே முன்னோக்கி முன்னேறி நாங்கள் அவரோடு பயணிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதை நாங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம், காண்கின்றோம். ஆகவே இஸ்ரவேல் சந்ததிக்கான ஒரு முதல் வித்தாக அங்கே முக்கிய நபராக நாங்கள் ஈசாக்கை காண்கின்றோம். ஆகவே அங்கே முதலாவது அழைப்பை ஆபிரகாம் பெறுகின்றார். ஆபிரகாமுக்கு கூட ஒரு சந்ததி வரும் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு இனம் வரும் என்று சொல்லுகின்ற பொழுது, ஒரு ஜாதியை உருவாக்குவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, அதற்கூடாக ஒரு தேசத்தை உருவாக்குவேன் என்று சொல்லுகின்ற பொழுது, அதனுடைய முதல் வித்தாக அங்கே ஈசாக்கை தேவன் கொடுப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக் கூடாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அப்ப வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக் கூடாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் என்பதையும் நாங்கள் என்ன செய்கின்றோம், வேதாகமத்திலே காணுகின்றோம். அப்ப ஒருவேளை சொல்ல போனா இதுல நாங்கள் இன்னொரு விஷயத்தை அவதானிக்கணும். எங்கட குடும்பத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆபிரகாமை போன்று தனித்துவமாக தனிப்பட்டவர்களாக நாங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, தேவனுடைய சரீரத்தின் அங்கங்களாக நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஒவ்வொருவரும் என்ன செய்ய, எங்களுக்கு கூடாக தேவனுக்காக நாங்கள் ஒரு புதிய சந்ததியை உருவாக்குகின்றவர்களாக, புதிய மக்கள் கூட்டத்தை உருவாக்குகின்றவர்களாக, பக்தியுள்ள ஜனங்களை உருவாக்குகின்றவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் இப்ப ஈசாக்கை குறித்து பார்க்கின்ற பொழுது, ஈசாக்குடைய தொழிலையும் அவருடைய பயிற்சியையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆதியாகமம் 25:5 சொல்லுகின்றது, அவன் ஒரு வயது சொல்ல போனால் தன்னுடைய தந்தையுடைய சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன். ஏனென்றால் அவன்தான் வாக்களிக்கப்பட்ட பிள்ளை, அவன்தான் தேவனுடைய திட்டத்தின் முதற்கனி, அவன்தான், அவனுக்கு கூடத்தான் தேவன் தன்னுடைய திட்டத்தை என்ன செய்ய போன்றார், நிறைவேற்ற போகின்றார். அதன் அடிப்படையிலே அவன் அங்கே ஆபிரகாமுடைய சொத்துக்கெல்லாம் அவன்தான் வாரிசாக இருக்கின்றான். அங்கே ஆபிரகாமுடைய சொத்து முழுவதும் அவனுக்குத்தான் என்ன செய்யப்படுகின்றது, போய் சேருவதை நாங்கள் காணலாம். வாசிப்போம். ஆதியாகமம் 25:5 ஒருவர் வாசிக்கவும் பிளீஸ். ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் யாருக்கு கொடுத்தான், ஈசாக்குக்கு கொடுத்தான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவன் ஈசாக் இந்த சொத்துக்களுக்கு சொந்தக்காரன், இந்த சொத்துக்கள் அனைத்தையும் பெற்றவனாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் நோட் பண்ணிக்கொள்வோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12 14 வரை நாங்கள் வாசிப்போம்னா, இந்த வசனத்தின் அடிப்படையிலே அவன் விவசாயம் செய்கின்றவனாயும், ஆட்டு மந்தைகளை வைத்திருக்கின்றவனாயும், மாட்டு மந்தைகளை வைத்திருக்கின்றவனாயும் நாங்கள் காணுகின்றோம். அவன் ஒரு வயது சொல்ல போனால் அவன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தோடு இருக்கவில்லை, அந்த சொத்தோடு மட்டும் அதை வைத்துக் கொண்டிருக்கவில்லை. அவன் விவசாயம் செய்கின்றவனாக, ஆட்டு மந்தைகளை பெருக்குகின்றவனாக, மாட்டு மந்தைகளை பெருக்குகின்றவனாக அவன் செயல்படுவதை நாங்கள் காணும். அவன் ஒரு பெரிய செல்வந்தனாய் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவன் ஒரு பெரிய செல்வந்தனாய் இருப்பதை நாங்கள் காணும். ஒரு சொல்ல போனா அவன் அப்பாவின் தொழிலை பெறுகின்றவனாயும், தான் சுயமாக தொழிலை உருவாக்கி பெருக்குகின்றவனாயும் இருக்கின்றான். ஒரு சொல்ல போனால் அவனுக்கு ஒரு பரம்பரை சொத்து கிடைக்கின்றது, அப்பாவுடைய சொத்துக்கள் முழுவதும் அவனுக்கு உரித்தாகுகின்றது.
அவன் அந்த சொத்தோடு மட்டும் அப்படியே இருக்கவில்லை. அவனும் சுயமாக தொழிலை செய்து அந்த தொழிலை என்ன செய்கின்றான்? பெருக்குகின்றான். அந்த தொழிலை நல்லாக உருவாக்குகின்றான். அவன் அப்படி செய்து அவன் என்ன செய்கின்றான்? ஒரு செல்வந்தனாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவர் என்ன சொல்ல போனால் ஒரு வெற்றியுள்ள பண்ணையாளன் ஆக இருப்பதை நாங்கள் அப்போ என்ன சொல்ல போனா அவன் சுயமாக உழைக்கின்ற தன்மை, தனக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் சுயமாக உழைக்கின்ற தன்மை, அந்த சுயமாக உழைத்து பெருக்குகின்ற தன்மையையும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்ளுகின்றோம். அப்ப ஒரு விவசாயம் செய்கின்ற விடயத்தில் அவன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் ஒரு வெற்றிகரமாக வெற்றி பெறுகின்றவனாக இருக்கின்றான். அவ சுயமாக உழைத்து அந்த விவசாயத்தை செய்து அதிலே ஒரு வெற்றி காணுகின்ற வெற்றி வீரனாக இருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். அவ ஒரு வெற்றி பெற வேண்டும். நாங்கள் செய்கின்ற தொழிலே ஒரு வெற்றி பெற வேண்டும். எங்களுடைய முயற்சியிலே நாங்கள் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கடுமையாக என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய திறமைகளை சரியாக முறையில் என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். சிறந்த சிறந்த அனுபவங்களை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய நேரங்கள் காலங்கள் திறம்பட என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். அப்ப அதுகளை செய்கின்ற பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள வெற்றியாளனாக என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அப்ப ஈசாக்கை பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு கடுமையாக முயற்சி செய்கின்ற ஒருவன், தன்னுடைய திறமைகளை ஆற்றல்களை பயன்படுத்துகின்ற ஒருவன், நல்ல நல்ல அனுபவங்களை பெற்ற ஒருவன், அவன் தன்னுடைய நேரங்கள் காலங்களை பயன்படுத்தி அவன் வெற்றி பெறுகின்ற ஒரு வெற்றியாளனாக இருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். அப்ப இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அவன் எவ்வளவு முயற்சி செய்தாலும், எவ்வளவு நேரங்களை அவன் பயன்படுத்தினாலும், தன்னுடைய அனுபவங்களை அவன் அதிலே செலவழித்தாலும், அவனுடைய திறமை ஆற்றல்களை பயன்படுத்தினாலும், அங்கே முக்கியமான இடம், தேவன் அவனுடைய பிரயாசத்தை ஆசீர்வதித்தார். தேவன் அவனுடைய பிரயாசத்தை என்ன செய்தார்? ஆசீர்வதிப்ப வாசிப்போம். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தின் ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்காய் பலனடைந்தான். 26:28 வாசிப்போம். 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஒரு வயல சொல்ல போனால் அவனுடைய எல்லா முயற்சியையும் தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அடுத்து நான் பார்க்கின்றோம், அங்கே அபிமெலக் ராஜா ஒரு சாட்சி கொடுக்கின்றார். சோ அவனுடைய உழைப்பின் பிரகாரம், அவனுடைய முயற்சியின் பிரகாரம், அவனுடைய கடும் பாடுகளின் பிரகாரம், அவனுடைய வளர்ச்சியை கண்டு அங்கே அந்த ராஜாவும் கூட என்ன செய்கின்றார்? சாட்சி கொடுக்கின்றார். அப்ப கடும் உழைப்பினாலே அவன் கிணறு தோண்டுகின்றவனாயும் இருக்கின்றான். அவனுடைய கடும் உழைப்பினாலே கிணறு தோன்றவனாயும் இருக்கின்றான். அப்ப ஒருவேளை சொல்லப்போனா இன்றைய இளைஞர்களுக்கு இன்றைய சமுதாயத்துக்கு நாங்கள் ஈசாக்கை பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு கடுமையாக உழைக்கின்ற ஒரு உழைப்பாளியாக நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பொதுவாக நாங்கள் காணுகின்ற விஷயம், இன்றைக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது உழைப்பை பற்றி, பிரயாசத்தை பற்றி பேசினால் ஆட்கள் எப்பவும் அதற்கு எதிர்மறையாகத்தான் பேசுவார்கள். இப்பத்த காலத்துல கஷ்டம், முடியாது, சரி வராது, இயலாது என்று. ஆனா நாங்கள் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது அவர் நாடோடியாக திரிந்தாலும் அவன் எங்கெங்கு சென்றானோ
அங்கே எல்லாம் அவர் தன்னுடைய பிரயாசத்தினாலே அவர் முன்னுக்கு வருவதையும் நாங்கள் கண்டு கொள்ளுகின்றோம். கடும் உழைப்பினாலே கிணறு தோண்டியவன். கடும் உழைப்பினாலே கிணறு தோண்டி, நாங்கள் அந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால் நன்றாக விளங்கும். நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். 26ஆம் அதிகாரம் 15 22 வரையும் வாசித்தால் நாங்கள் அதை கவனித்துக் கொள்ளலாம். அப்ப ஈசாக்கு கிணறு தோண்டுகிறதில் அவன் கடின உழைப்பை அறியக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணம் சொல்லப்போனால் இன்றைக்கு கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கிணறு தோண்டுவதுன்றது லேசிப்பட்ட விஷயம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் நவீன என்ன சொல்றது, வாகனங்களை பயன்படுத்தி, பெக்கோக்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்கின்றோம், கிணறு தோண்டுகின்றோம். ஆனால் ஒரு ஒரு 15 வருஷத்துக்கு முதல், ஒரு 20 வருஷத்துக்கு முதல் கிணறு தோன்றன்னு சொன்னா கையாலே தான் என்ன செய்ய வேண்டும், தோண்ட வேண்டும். அப்ப கையால தோண்டுகின்ற பொழுது அது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம். அந்த தண்ணியை காணும் வரை கையால என்ன செய்ய வேண்டும், தோண்ட வேண்டும். ஆகவே அன்றைய காலத்திலே கிணறு தோண்டுகின்றோன்னு சொல்லுகின்ற பொழுது ஒரு கடின உழைப்பின் அடையாளம், ஒரு கடின உழைப்பின் அடையாளமாக நாங்கள் என்ன செய்கின்றோம், அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவை ஆபிரகாம் தோண்டிய கிணறுகளை பெலிஸ்தியர் மூடிவிட்டார்கள். ஆபிரகாம் தோண்டிய கிணறுகளை பெலிஸ்தியர் மூடிவிட்டார்கள். அந்த கிணறுகளை மறுபடியும் ஈசாக் என்ன செய்தார், தோண்டினார். அந்த கிணறுகளை மறுபடியும் ஈசாக் என்ன செய்தார், தோண்டினார் என்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஈசாக்கு, நாங்கள் அந்த இந்த 26ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவங்களை நாங்கள் வாசித்து பார்த்தா, ஈசாக்கு ஒவ்வொரு இடத்திலும் போய் என்ன செய்கின்றார், கிணறு தோண்டுகின்றார். ஒவ்வொரு இடத்திலேயும் போய் கிணறு தோண்டுகின்றார். அப்ப தோண்டுகின்ற பொழுது ஈசாக்குடைய மேய்ப்பர்களுக்கு அந்த இடத்திலே இருக்கிற மேய்ப்பர்களுக்கும் மோதல் வருகின்றது. மோதல் வந்து அவர்கள் சொல்லுவார்கள், இது எங்களுக்குரிய கிணறு, இது எங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் மோதுகின்ற பொழுது அவன் அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்களோடு எந்தவித சண்டையும் செய்யாமல், அவர்களோடு எந்தவித தாக்கமும் புரியாமல் அவன் விட்டுவிட்டு அடுத்த இடத்துல போய் என்ன செய்வான், அவன் அங்கே தோண்டுவதை நாங்கள் காணுகின்றோம், கிணறை தோண்டுவதை. அப்ப ஒரு சொல்ல போனா அன்றைய காலத்திலே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க, இப்ப ஈசாக்குக்கு நிறைய கால்நடைகள் இருந்தது. அப்ப இந்த கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போக வேண்டும். மேய்ச்சல் முடிந்த பின்பு என்ன செய்ய வேண்டும், அதுகளுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கொடுக்க வேண்டும். அப்ப சில இடங்கள்ல வந்து குளங்கள் இருக்கா, அப்ப இந்த மாதிரி கிணறுகளை தோண்டித்தான் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது, இந்த கால்நடைகளுக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது, தண்ணீர் காட்ட வேண்டியிருந்தது. ஆகவே இந்த கிணறு தோண்டுகின்ற விஷயம் ஒரு கடும் உழைப்பாக இருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், கண்டு கொள்ளுகின்றோம். இது கடும் உழைப்பு மட்டுமல்ல, செலவுமாய் இருந்தது. கடும் உழைப்பு மட்டுமல்ல, செலவுமாய் இருந்தது. அப்ப ஈசாக் பல போராட்டங்கள் மத்தியிலே இந்த வேலையை செய்வதை காணுகின்றோம். ஒருவேளை சொல்ல போனால் ஒரு வியாக்கியாளர் சொல்லுகின்றார், இவர் ஒரு பீஸ் மேக்கர், அதாவது சமாதானத்தை உருவாக்குகின்றவன். ஏனென்றால் அங்கே மோதல்கள் வருகின்ற பொழுது அவன் தான் கிண்டிய கிணத்தை கூட உரிமை பாராட்டாமல், அது என்னுடையது, நான் பாவிக்க வேண்டும் என்று பிடிவாதம் கொள்ளாமல் கொடுத்து போவதை காணுகின்றோம். அந்த அடிப்படையில் அவர் சொல்லுகின்றார், இவன் சமாதானத்தை உண்டாக்குகின்ற ஒரு நபராக செயல்படுகின்றான். ஒருவேளை விட்டு கொடுக்கின்ற தன்மை, விட்டு கொடுக்கின்ற தன்மை, தன்னுடைய உரிமைகளையும் விட்டு கொடுக்கின்ற தன்மை போன்ற குணநலங்களை அவனிடத்தில் என்ன செய்யலாம், கண்டு கொள்ளலாம். சொல்ல போனால் இந்த போராட்டங்கள் மத்தியிலே அவன் தன்னுடைய மந்தைகளையும் பாதுகாக்க வேண்டி இருக்கின்றது. அங்கே மந்தைகளுக்கு வேண்டிய உணவுகளை கொடுக்க வேண்டி இருக்கின்றது. இந்த மந்தைகள் தாகம் தீர்க்க தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்ப அவன் பல இடங்களை மூவ் பண்ணி செல்லுகின்ற பொழுது அங்கே எல்லாம் அவன் கிணறு தோண்டுகின்றவனாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். பெலிஸ்தியர் இவன் மீது பொறாமை கொள்வதையும் நாங்கள் காணலாம். ஒருவேளை சொல்ல போனால் இவனுடைய முயற்சி, இவனுடைய வெற்றி, இவன் கிணறு தோண்டி அங்கே நல்ல ஊற்றுக்களை எடுக்கின்ற பொழுது அதன் மீது இவனுடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் பார்த்து இந்த பெலிஸ்தியர் என்ன செய்கின்றார்கள், பொறாமை கொள்வதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒரு வேலை சொல்ல போனா, இன்றைய கிறிஸ்தவராகிய நாங்கள்
உண்மையில ஒரு சோம்பறியலாக இருப்பதிலே அர்த்தமல்ல. கடும் முயற்சி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஈசாக்கை போன்று போராட்டங்கள் இருக்கின்றது. பொறாமை கொள்ளுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். வெட்டுகின்ற தோண்டுகின்ற கிணத்தை மூடுகின்றவர்கள் இருப்பார்கள். அதை அடித்து பறைக்க முற்படுகின்றவர்கள் இருப்பார்கள். இவைகள் மத்தியிலும் அவன் தன்னுடைய விடாமுயற்சியை செய்து வெற்றி கொள்ளுகின்றவனாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த உலகிலே வாழுகின்ற பொழுது எங்களுடைய கடும் உழைப்பு, எங்களுடைய விடாமுயற்சி, தேவன் எங்களுக்கு கொடுத்த வளங்களை திறம்பட பயன்படுத்துவதிலே நாங்கள் அது கூடாக பலனை பெற்றுக் கொள்ளுகின்றவர்களாக தேவனிடத்திலே தரித்திருந்து, தேவனிடத்திலே காத்திருந்து, தேவனுடைய புதிய பலத்தோடு நாங்கள் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், தேவன் எங்களுக்கு திறமைகளை கொடுத்திருக்கின்றார். தேவன் எங்களுக்கு நல்ல நல்ல ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றார். தேவன் எங்களுக்கு நல்ல நல்ல வளங்களை கொடுத்திருக்கின்றார். தேவன் அந்த வளங்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை கொடுத்திருக்கின்றார். அவற்றை திறம்பட செய்து விடாமுயற்சியோடு கூட நாங்கள் அந்த வளங்களை என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்துகின்ற பொழுது, தேவனோடு உதவியோடு செயல்படுகின்ற பொழுது, தேவனிடத்திலே காத்திருந்து அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது, தேவன் அதை ஆசீர்வதிக்கின்றவராக மாற்றுகின்றார். ஒருவேளை சொல்லப்படால் இது மற்றவருடைய கண்களுக்கு தென்படத்தக்கதாக நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே மாறுகின்றவர்களாக நாங்கள் காணப்படுவோம். ஆகவே தேவன் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் திறம்பட என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வாசிப்போம். ஆதியாகமம் 26:28. ஆதியாகமம் 26:28 வாசிப்போம். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஒரு வயது சொல்ல போனா, இந்த அந்த அபிமெலக் ராஜாவுடைய சாட்சி என்னவாக இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தார். ஆண்டவர் உன்னோடு கூட என்று சொன்னால், ഇതിന്റെ பிரதிபலிப்பு என்னன்னு சொன்னா, சில வேளை சில வளங்கள், சில பேர் சொல்லுவாங்க வந்து இந்த வளங்களை பயன்படுத்த முடியாது, இந்த வளங்களை திறம்பட மாற்ற முடியாது, இந்த வளத்திலே ஒன்றுமே செய்ய முடியாது, இதிலே நாங்கள் ஒரு பயனையும் பெற முடியாது என்று எண்ணுகின்ற வளங்களை பயனுள்ள வளங்களாக, திறம்பட செயல்படுகின்ற வளங்களாக, நிறைய பலன்களை பெற்றுக் கொள்ளுகின்ற வளங்களாக மாறுகின்ற பொழுது அது மற்றவருடைய பார்வைக்கு தென்படும். இது யாராலே நடைபெற்றது? தேவனாலே நடைபெற்றது. ஒருவேளை சொல்ல போனால் அந்த அபிமெலக்குடைய சாட்சி அவ்வாறுதான் அமைந்திருப்பதை நாங்கள், ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எந்த வளமாக இருந்தாலும் தேவனுடைய உதவி கொண்டு நாங்கள் அதை பயன்படுத்துகின்ற பொழுது அதை தேவன் சிறப்பாக மாற்றுவார். தேவன் அதை சிறப்பாக மாற்றுவார். நாங்கள் பார்க்கின்றோம், ஈசாக் ஒரு தந்தையாக இருக்கின்ற பொழுது, ஈசாக் ஒரு தந்தையாக இருக்கின்ற பொழுது அங்கே குறைபாடு கொண்டவனாக இருக்கின்றான். ஒரு தந்தையாக ஒரு குறைபாடு கொண்டவனாக இருக்கின்றார். அப்ப ஒரு வேளை சொல்ல போனால், ஒரு தந்தையாக ஈசாக் தன்னுடைய கதாபாத்திரத்தில் குறைபாடு இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். தன்னுடைய கதாபாத்திரத்தில் குறைபாடு இருப்பதை நாங்கள் என்ன செய்யலாம்? கண்டுகொள்ளலாம். ஈசாக் தன்னுடைய குமாரர்களை பக்தியான விடயங்களிலேயோ மத ரீதியான விடயங்களிலேயோ அந்த ஒழுங்கு பாட்டுக்குள் அவர்களை வளர்த்திருக்கவில்லை. அப்ப ஒரு தந்தையாக தன்னுடைய குமாரர்கள் 2 பேரையும் ஒரு பக்தி கூடாகவோ
அல்லது மத ரீதியான விடயங்களிலேயோ அவன் ஒரு ஒழுங்கான முறையில் என்ன செய்யவில்லை, அவர்களை வளர்த்திருக்கவில்லை. ஏசாயா தன்னுடைய புறப்புரிமை ஏசா 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 தன்னுடைய புறப்புரிமையில் கூடுதலான பெருமதிக்குரிய இடத்தை வைத்திருக்கவில்லை. அப்ப ஒரு புறப்புரிமை ஒரு முக்கியமானது. மூத்த பிள்ளைக்கு புறப்புரிமை முக்கியமானது. அந்த புறப்புரிமையுடைய முக்கியத்துவத்தை அவன் அந்த பெருமதியை அவன் வைத்திருக்கவில்லையா ஏசா? ஏனென்றால் அவன் அந்நிய இனத்தைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்தான். அந்நிய இனத்தை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்தான். ஒருவேளை சொல்ல போனால் அவன் அந்த அந்நிய பெண்களை திருமணம் செய்வதற்கு கொண்டான். அந்நிய பெண்களை திருமணம் செய்வதற்கு துணிந்து கொண்டான். அவன் சிறு வயசுல இருந்து பக்தியிலும் சரி, மத ரீதியான காரியத்திலும் சரி, அங்கே ஈசா தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்யவில்லை, அவன் ஒரு ஒழுங்கான முறையில் என்ன செய்யவில்லை, அவர்களை வளர்க்கவில்லை. அப்படி வளர்க்காத பிரகாரம்தான் அங்கே ஏசா அந்நிய பெண்களை அவன் துணிகரமாக திருமணம் செய்வதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒரு வயது சொல்ல போனால் இன்றைய கிறிஸ்தவ பெற்றார்களுக்கு இருக்கின்ற ஒரு சவால் என்னவென்று சொன்னால், தங்களுடைய பிள்ளைகளை சிறு வயசிலிருந்து கிறிஸ்தவ பக்திக்கேற்ற பிள்ளைகளாக, கிறிஸ்தவ விசுவாசத்துக்கேற்ற பிள்ளைகளாக அவர்களை மிகவும் ஸ்ட்ராங்கான முறையிலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு பெற்றார்களுக்கு உண்டு. பெற்றார் அதிலே கரிசனை செலுத்தாவிட்டால், பெற்றார் அதிலே கவனம் செலுத்தாவிட்டால், பிள்ளைகள் ஏசாவை போன்று துணிகரமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு என்ன செய்வார்கள், துணிந்து கொள்ளுவார்கள். யாக்கோபை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு ஒரு ஏமாற்றுகின்றவனாய் இருக்கின்றான். யாக்கோபு ஒரு ஏமாற்றுகின்றவனாய் இருக்கின்றான். சோ அதே வேளை அவன் தேவனை குறித்து கொஞ்சம் விளக்கம் கொண்டவனாக இருக்கின்றான். ஆனால் அவன் ஏமாற்றுகின்றவனாய் இருப்பதை நாங்கள் காணலாம். நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஆதியாகமம் 26:24, ஆதியாகமம் 26:24. மற்றது நீங்கள் நோட் பண்ணலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16 22 வரை. 16 22 வரை. கணவன் மனைவியார் ஈசாக்கும் ரெபெக்காலும் கணவன் மனைவியாக பெற்ற பிள்ளைகள் மீது பாதபட்சம் பாகுபாடு காட்டுகின்ற போது அது எவ்வளவு மோசமான நிலைக்குள் தள்ளிவிடும் என்பது இவர்களுடைய வாழ்க்கை கூடாக நாங்கள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அப்ப ஒரு கணவன் மனைவியாக, பெற்றோராக ஈசாக்கும் ரெபெக்காலும் தங்களுடைய பிள்ளைகள் மீது அந்த பாதபட்சம் காட்டுவதற்கூடாக அது எவ்வளவு மோசமான நிலையை உருவாக்கும் என்பதை இவர்களுடைய வாழ்க்கை கூடாக நாங்கள் இந்த பாடத்தை என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். அப்ப இந்த தம்பதிகள் ஈசாக்கும் ரெபெக்காவும் இந்த தம்பதிகள் இரட்டை பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அதிலே மூத்த மகனுடைய பேர் ஏசா, மற்றவனின் பேர் யாக்கோபு. மற்றவனுடைய பேர் என்ன, யாக்கோபு. அவன் ஏசாவை கூடுதலாக நேசித்தான். ரெபெக்கா யாக்கோபை கூடுதலாக நேசித்தார். அப்ப அங்க பார்க்கின்றோம் இரட்டை பிள்ளைகள். அங்கே தகப்பன் மூத்தவனை கூடுதலாக நேசிக்கின்றான், தாய் இளைய மகனை கூடுதலாக நேசிப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், கண்டு கொள்ளுகின்றோம். ஏன் அவர்கள் அவ்வாறு நேசித்தார்கள் என்றார். ஏன் அவர்கள் அவ்வாறு நேசித்தார்கள்? பொதுவாக அவர்களுக்கு ஒத்துப்போகின்ற விடயம், அவர்களுக்கு ஒத்துப்போகின்ற விடயங்களின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுக்கு பிரியமான அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், நேசித்தார்கள்.
அப்ப ஒருவேளை சொல்ல போனால் ஈசாக்குக்கு நல்லா ருசிகரமாக சாப்பிட விருப்பம். ஈசாக்குக்கு நல்ல ருசிகரமாக சாப்பிட விருப்பம். அப்ப மூத்தவன் வேட்டைக்கு செல்லுகின்றான். வேட்டைக்கு போய் அவன் விதம் விதமாக கொண்டு வந்து ருசிகரமாக கொடுக்கின்ற பொழுது அதன் அடிப்படையிலே அங்கே ஈசாக் என்ன செய்கின்றார்? தன்னுடைய ஏசாயா என்ற மூத்த மகனை அவர் அங்கே கூடுதலாக நேசிப்பதை காணுகின்றோம். அதுபோல அங்கே ரெபேக்காவுக்கு தன்னுடைய இளைய மகனை அவர் கொத்து போன்றபடியா அவனுடைய காரியத்திலே அவளுக்கு பிரியம் ஏற்பட்டதினாலே அங்கே அவள் அவனை கூடுதலாக நேசிப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். அவன் ஈசாக் யாக்கோபை விட கூடுதலாக யாரை நேசித்தார் என்று சொன்னால் ஏசாவை நேசித்தார், நேசிக்க முற்பட்டார், நேசித்தை கொடுத்தான் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகிறோம். அப்ப இவ்வாறான காரியங்கள் கூட குடும்பத்துக்குள்ளே ஒரு பகைகளை உண்டாக்குகின்ற களமாய் மாறுகின்றது. இவ்வாறான காரியங்கள் கூட குடும்பத்திலே ஒரு பகைமைகளை உண்டாக்குகின்ற களமாய் என்ன செய்கின்றது? மாறுகின்றது. இது ஒரு தொடர் கதையாக இருப்பதை நாங்கள் இவர்களுடைய வரலாற்றுக்கூடாக என்ன செய்யலாம்? கண்டு கொள்ளலாம். ரைட். இப்ப நாங்க கவனித்துக் கொள்வோம். இன்றைக்கு கூட எங்களுடைய குடும்பங்களிலே பெற்ற இந்த பாகுபாடுகளை வைத்திருக்கின்றார்களா? என்ன சொல்றீங்க? பாகுபாடு இருக்குதா? இருக்குதா இல்லையா? பாகுபாடு பாகுபாடு இருக்குது. பாகுபாடு இருக்குது. அப்ப நீங்கள் இந்த கருத்தோடு உடன்படுகிறீர்கள்? பாகுபாடு இருக்குது. ரைட். இன்றைய காலகட்டத்திலே பெற்றார் இவ்வாறான பாகுபாடு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? இவ்வாறான பாகுபாடு வைத்திருப்பதற்கு காரணம் என்ன? பிள்ளைகளோட கீழ்ப்படியும். அடுத்தது இன்றைய காலத்திலே பெற்றார் ஒரு பிள்ளையை இன்னும் ஒரு பிள்ளையோடு ஒப்பிட்டு பேசுகின்ற தன்மை இருக்கின்றதா இல்லையா? ஒப்பிட்டு பேசுகின்ற தன்மை ஒப்பிட்டு பேசுகின்ற தன்மை இருக்கின்றது. ரைட். உண்மையில நீங்க பாருங்க, இந்த பாகுபாடு உண்மையாகவே இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் இடையிலே ஒரு பகைமையை உருவாக்குகிறது. இந்த பாகுபாடு இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் இடையிலே என்ன செய்கின்றது? ஒரு பகைமை உருவாக்குகின்றது. குடும்பத்துக்குள்ளே ஒரு பகைமைக்குரிய குடும்ப சூழலை என்ன செய்கின்றது? உருவாக்குகின்றது. ஆகவே பெற்றார் எப்பொழுதும் தங்களுடைய பிள்ளைகள் மீது பாகுபாடு காட்டக்கூடாது. பெற்றார் தங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் ஒப்பிட்டு பேசுவதும் அவ்வளவு நல்லதல்ல. அதுவும் அங்கே என்ன செய்கின்றது? விரிசல்களை உண்டாக்குகின்றது. ஆகவே இந்த ரெண்டு பையன்களும் இந்த ரெண்டு குமாரர்களும் வளர்ந்து வருகின்ற பொழுது அவர்கள் ஒருவருடைய ஆர்வமும் வித்தியாசமா இருக்கிற. இப்ப ரெண்டு பேரையும் எடுத்தா அவங்க ரெண்டு பேருடைய ஆர்வமும் வித்தியாசம், ரெண்டு பேருடைய பர்சனாலிட்டியும் வித்தியாசம், ரெண்டு பேருடைய திறமைகளும் வித்தியாசம், ரெண்டு பேருடைய விருப்பங்களும் என்னவாக இருக்கின்றது? வித்தியாசம். அப்ப இந்த ரெண்டு பேரும் வளர்ந்து வருகின்ற பொழுது அங்க ரெண்டு வித்தியாசமான நிலைப்பாட்டிலே இருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். அப்ப மூத்தவன் வேட்டையாடுவதிலே வல்லவனாக இருக்கின்றான். மூத்தவன் இனத்திலே கெட்டிக்காரன், வேட்டையாடுவதிலே. இளையவன் யாக்கோபு குணசாலியாயும் கூடார வாசியுமாய் இருக்கின்றான். அப்ப யாக்கோபை பார்த்தா அவன் நல்ல ஒரு குணசாலி, கூடார வாசியா இருக்கின்றான். மூத்தவன் வேட்டையாடுவதிலே வல்லவனாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அவன் நாங்கள் ஈசாக்கை பற்றி பார்க்கின்ற பொழுது ஈசாக் ஒரு மகனாக எப்போது தன்னுடைய தந்தைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படுகின்றவனாய் இருந்தான். தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படுகின்றவனாய் இருந்தான். ஈசாக்கை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ஈசாக் ஒரு தந்தையாக பாகுபாடு காட்டுறவனாய் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இந்த பாகுபாடு குடும்பத்தில் என்னத்தை கொண்டு வருகின்றது? குழப்பத்தை கொண்டு வருகின்றது. இந்த பாகுபாடு குடும்பத்துக்குள்ளே பகைமை உணர்வுகளை என்ன செய்கின்றது? தூண்டுகின்றது. தூண்டி உருவாக்குவதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். அவன் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகின்றது ஈசாக்கின் வாய்க்கு ருசிகரமாய் இருந்தது. ஏசா வேட்டையாடி கொண்டு வருவது ஈசாக்கின் வாய்க்கு என்னவாக இருக்கின்றது? ருசிகரமாய் இருந்ததினாலே அவன் ஏசா மேல்
பட்சமாய் இருந்தான். அவன் ஏசா மேல் என்னவாக இருந்தான்? பட்சமாய் இருந்தான். 25, 28 வாசிப்போம். ஆதியாகமம் 25, 28. ஏசா வேட்டையாடி கொண்டு வருவது ஈசாவினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். இப்ப எங்களுக்கு கொடுக்கின்ற சவால், எங்களுக்கு கொடுக்கின்ற எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், பிள்ளைகள் மீது நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பட்சபாதம் பார்க்க கூடாது. அவர்களை ஒரே மாதிரி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். ஒரே மாதிரி அவர்களை என்ன செய்ய வேண்டும்? கையாள வேண்டும். அடுத்து நாங்கள் ஈசாக்கை குறித்து பார்க்கின்ற பொழுது, ஈசாக்கை பற்றி பார்க்கின்ற பொழுது அவன் கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக இருந்தான். ஈசாக்கு எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தார்? தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு பிள்ளையாக ஈசாக்கு இருந்தார். அப்ப தேவன் கட்டளையிட்டபடி ஆபிரகாம் தன்னுடைய வாக்குத்தத்தத்தின் ஒரே குமாரனை பலியிடுவதற்காக அவன் என்ன செய்தார்? மலையிலே ஏறினார். தன்னுடைய ஒரே பிள்ளையை பலியிடுவதற்காக தேவன் கேட்டது நிமித்தம், தேவன் அந்த வேண்டுகோளை கேட்டது நிமித்தம் அவன் தன்னுடைய பிள்ளையை பலி கொடுப்பதற்காக அவன் மலையின் மேல் ஏறினான், அல்ல அந்த மலைக்கு போனான். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் உச்ச நிலையே, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த உச்ச நிலையை நாங்கள் ஆபிரகாமிலே காணுகின்றோம். அதே வேளை ஈசாக்கின் விசுவாசத்தையும், ஈசாக்கு தன்னுடைய தந்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்ததையும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்ளுகின்றோம். அவன் கேட்கின்றான் தந்தையிடத்திலே, எங்கே தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக் தகப்பனிடத்தில் கேட்டபோது, தகப்பனின் பதிலுக்கு அவன் செவி கொடுத்தான். அவன் கேட்கின்றான், அப்பா எங்கே அந்த தகன பலிக்குரிய ஆட்டுக்குட்டி எங்கே என்று ஈசாக் கேட்ட பொழுது, அங்கே ஆபிரகாம் கொடுத்த பதிலுக்கு அவன் செவி மடுத்தான். அவன் புறம்பே ஒன்றும் பேசவில்லை. நாங்கள் ஆதியாகமம் 22:8 நாங்கள் அதை என்ன செய்யலாம்? அவதானித்துக் கொள்ளலாம். அப்ப நாங்கள் இந்த வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, வேதத்தை கவனிக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை பாருங்க. பலிபீடத்திலே அங்கே ஈசாக்கை அங்கே ஆபிரகாம் கிடத்துகின்றார். பலிபீடத்திலே அங்கே ஈசாக்கை கிடத்துகின்ற பொழுது, அங்கே கிடத்ததும் அல்லாமல் அந்த கிடத்தின பட்சத்திலேயும் கூட அவன் மறுப்பு தெரிவிக்கவில்லை, கூக்குரலிடவில்லை, தகப்பனுக்கு மாறாக என்ன செய்யவில்லை, அவன் செயல்பட. அவன் தகப்பன் கிடத்திய பொழுது அவன் அங்கே பலிபீடத்திலே கிடக்கின்றான். தகப்பன் அங்கே பலியிடுவதற்காக கத்திய ஓங்கிய பொழுதும் கூட அவன் என்ன செய்யவில்லை? கூக்குரலிடவில்லை, அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? கண்டு கொள்கின்றோம். அப்ப அவன் தேப்பனுடைய செயல்பாட்டுக்கெல்லாம் முழுமையாக கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளை என்பதை நாங்கள் காணுகின்றோம். ஒருவேளை சொல்ல போனால் அவன் ஒரு இளைஞனாக அவன் விளங்கிக் கொண்டிருக்கலாம். ஒரு இளைஞனாக அவன் விளங்கிக் கொண்டிருக்கலாம். என்னுடைய பெற்றோரின் வயதிபத்தின் நிலையத்தில், அதாவது என்னுடைய பெற்றோர் வயது சென்ற காலத்திலே தேவன் தன்னை கொடுத்தார். தன்னை கொடுத்த தேவன் இப்ப தன்னை கேட்கின்ற, தன்னை கொடுத்த தேவன் தன்னை கேட்கின்ற. ஆகவே இது தேவனுடைய திட்டமாக இருக்குது என்று அவன் புரிந்து கொள்ளுகின்ற நிலையை நாங்கள் காணுகின்றோம். இது தேவனுடைய திட்டமாக இருக்கின்றன்னு சொல்லி அவன் புரிந்து கொள்ளுகின்ற நிலையை நாங்கள். அவர் வேற சொல்ல போனால், சிறு வயசுலேருந்து நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொழுது தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கு நேராக பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். அப்ப நாங்கள் பார்த்தோம், சிறு வயசுலேருந்து விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும், சிறு வயசுலேருந்து பக்தி கூடாக வளர்க்க வேண்டும். அவர்கள் சிறு வயசுலேருந்து தேவனுக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாக, தேவனை அறிந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக, தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை புரிந்து கொள்ளுகின்ற பிள்ளைகளாக வளரத்தக்கதாக பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும். அப்ப நாங்கள் பார்க்கின்றோம், ஈசா தேவனின் திட்டத்திற்கு அவன் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஈசா தேவனுடைய திட்டத்துக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவன் விசுவாசத்தோடு கூட கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? அவனை காணுகின்றோம்.
விசுவாசத்தோடு கூட அவன் முழுமையாக தகப்பனுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக இருப்பதை நாங்கள் இப்ப இன்றைக்கு பெரிய சவால் பெற்றாருக்கு பெரிய சவால் பிள்ளைகள் வாலிப பருவம் அடைகின்ற பொழுது 18 வயசு 19 வயசு அடைகின்ற பொழுது இன்றைக்கு பெற்றாருக்கு இருக்கின்ற பெரிய சவால் என்று சொன்னால் பிள்ளைகள் எங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, பிள்ளைகள் எங்களுடைய சொல்லை கேட்பதில்லை, பிள்ளைகள் எங்களுக்கு பிரியமாக நடப்பதில்லை என்றது எல்லா பெற்றாரும் எதிர்நோக்குகின்ற ஒரு பெரிய போராட்டமான நிலை. ஆனால் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் தேவனோடு நேரம் செலவழித்து பிள்ளைகளை கீழ்ப்படிவுள்ள நல்ல பிள்ளைகளாக நாங்கள் வழிநடத்துகின்றவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அடுத்து நாங்க பார்க்க போன்றோம், ஈசாக் தன்னுடைய மனைவியை அன்பு செய்தார். ஈசாக் தன்னுடைய மனைவியை என்ன செய்தார்? அன்பு செய்தார். அப்ப ஈசாக் திருமணம் செய்கின்ற பொழுது அவனுக்கு வயசு 40. ஈசாக் திருமணம் செய்கின்ற பொழுது அவனுக்கு வயசு என்ன? 40. அப்ப ஈசாக் ரெபெக்காளை திருமணம் செய்தார். நாங்கள் அதை பார்க்கலாம். ஆதியாகமம் 25:20 நாங்கள் அதுக்குரிய தகவலை என்ன செய்யலாம்? பெற்று கொள்ளலாம். அப்ப ஆபிரகாம் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரன் வேலைக்காரன் என்ன செய்கின்றான்? அனுப்புகின்றார். ஈசாக்கு ஒரு மனைவியை தேடும்படியாக தன்னுடைய இனத்திலே, தன்னுடைய சொந்தத்திலே, அதாவது ஆபிரகாமுடைய இனத்திலே சொந்தத்திலே ஈசாக்கு ஒரு நல்ல ஒரு மனைவியை தேடும்படியாக தனக்கு உண்மையான ஒரு ஊழியனை வேலைக்காரனை அனுப்புவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப இந்த ஊழியன் பேர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த ஊழியனுடைய சில காரியத்தை பார்க்கின்ற பொழுது அவன் முழுக்க முழுக்க தேவனை விசுவாசிக்கின்றவனாக, தேவனை நம்புகின்றவனாக, தேவனிடத்திலே ஜெபித்து மன்றாடுகின்றவனாக, தேவனிடத்திலே உதவி பெற்றுத்தான் அவன் என்ன செய்கின்றான்? ரெபெக்காளை கண்டுபிடிக்கின்றான். ஒருவேளை அவன் ரெபெக்காளை கண்டுபிடிப்பது கூட தேவனுடைய உதவி கொண்டவனாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒரு சொல்ல போனால் தேவன் அவனுடைய வேண்டுதலை என்ன செய்கின்றார்? கனம் பண்ணி அவனுடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு கொடுத்தார். சரியான பெண்ணை ஈசாக்கு கண்டுபிடிக்க. பெற்றாருக்கு இருக்க பெரிய பொறுப்பு. அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஆபிரகாமுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கின்ற, ஒரு பொறுப்பு இருக்கின்றது. மகனுக்கு ஏற்ற நல்ல ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க வேலைக்காரன் அனுப்புகின்ற. ஆனா அந்த வேலைக்காரனும் என்ன செய்கின்றான் சொன்னால், சரியான பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கின்றான்? தேவனுடைய உதவி கொண்டு அங்கே கண்டுபிடிப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப நான் பார்க்கின்றோம், தேவன் ஈசாக்குக்கு மனைவியாக இருப்பதற்கு ரெபெக்காவை தெரிவு செய்து கொடுப்பதை காணுகின்றோம். அப்ப ஒருவேளை சொல்ல போனா இது தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய துணை கொண்டு உதவி கொண்டு அங்கே ஈசாக்குக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தெரிவு செய்வதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? கண்டுகொள்கின்றோம். அப்ப ரெபெக்காளை குறித்து பார்க்கின்ற பொழுது அவள் அழகு நிறைந்தவளாயும் அன்பானவளாயும் இருக்கின்றாள். அங்கே ஊழியக்காரன் தன்னுடைய காரியத்தை குறித்து, அதாவது தான் தேவனிடத்திலே மன்றாடின விடயத்தை சொன்ன பொழுது அவளும் என்ன செய்தாள்? அந்த விஷயத்தை அங்கீகரித்து அவள் ஈசாக்கை திருமணம் செய்வதற்கு என்ன செய்தாள்? உடன்பட்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் இதுவும் எங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சவால். எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நாங்கள் கண்டுபிடிப்பது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை நாங்கள் தெரிவு செய்வது. இது பிள்ளைகள் தெரிவு செய்வதாக இருந்தாலும் சரி, பெற்றார் தெரிவு செய்வதாக இருந்தாலும் சரி, அங்கே நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு சவால் தேவனுடைய வழிநடத்தல், தேவனுடைய உதவி, தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் அதற்குரிய வழிநடத்தலை கொடுக்கின்ற பொழுது அங்கே ஏற்ற துணையை கண்டுபிடிப்பதற்கு தேவன் அதற்குரிய சலாக்கியத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஈசாக் முதல் தடவையாக ரெபெக்காவை சந்தித்த போது அவன் என்ன செய்ய போனான் சொன்னால், தியானம் செய்ய போனானா. அப்ப ஒருவேளை சொல்ல போனால் அங்கே நாங்கள் காணுகின்ற ஒரு விஷயம் அவன் ஈசாக்கின் தியானம் செய்கின்ற இயல்பு என்னத்தை காட்டும் சொன்னால், ஒரு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கு ஏதுவாக அமைகின்றது. சரி, அப்ப ஒருவேளை சொல்ல போனால் இந்த குடும்ப வாழ்க்கை அமைப்பதற்கு தேவன்
உடைய உதவி கொண்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் கொண்டு, தேவனை மையப்படுத்தி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக மாறும். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் இங்கே திருமணத்தில் தேவனின் வழிநடத்தலை நாங்கள் காணுகின்றோம். இந்த திருமணத்திலே யாருடைய வழிநடத்தல் இருக்கின்றது? தேவனுடைய வழிநடத்தல் இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். Right. அடுத்து நாங்க பார்க்க போறோம், ஈசாக் உணவினாலே ஏமாந்தார். ஈசாக் ருசிகரமான உணவினாலே ஏமாந்தான். நாங்கள் 27ஆம் அதிகாரம் 3 4 வரை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அதை கண்டுகொள்ளலாம். அவன் உணவினாலே என்ன செய்தான்? ஏமாந்தான். அவன் ஈசாக்கின் வாழ்வுடைய கடைசி அத்தியாயத்தின் விளைவு என்னன்னு சொன்னால், அவனின் விருப்பத்தினாலே ஏற்பட்டதாக மாறுகின்றது. அவன் என்னத்திலே பிரியமாக இருந்தானோ, எண்ணத்திலே அவனுடைய ஆர்வம் மிகவும் கூடுதலாக இருந்ததோ, அதன் நிமித்தம்தான் அவனுடைய கடைசி அத்தியாயம், அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி அத்தியாயத்தினுடைய விளைவை நாங்கள் என்ன செய்கின்றோம்? காணுகின்றோம். அப்ப ஈசாக்கு தன்னுடைய முதிர் வயதில் பார்வையை இழந்திருக்கின்ற பொழுது அவன் தன் மூத்த குமாரனை நோக்கி சொல்லுகின்றான், நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி எனக்கு பிரியமான பதார்த்தங்களை எல்லாம் சமைத்து கொண்டு வா, நான் புசிக்க வேண்டும், நான் புசிக்க வேண்டும். அவன் ஒருவேளை என்னுடைய மரணத்துக்கு முன்பாக நான் உன்னை ஆசிரியக்க வேண்டும், எனக்கு விருப்பமான பதார்த்தங்களை எல்லாம் செய்து வா, நான் அதை உண்ண வேண்டும், சுவைக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று அவன் சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். அவன் ஏசாவுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை ரெபேக்கா கேட்டால், ரெபேக்கா கேட்ட பிரகாரம் என்ன செய்தால், ரெபேக்கா திட்டமிட்டு அதை ஆயத்தப்படுத்தி யாக்கோபுக்கு கொடுத்து, யாக்கோபு அங்கே ஈசாக்கை ஏமாற்றியதினாலே அங்கே என்ன செய்யப்படுகின்றது? அங்கே ஏசாவுக்கு கொடுக்க வேண்டியது யாக்கோபுக்கு கிடைக்கப் பெறுவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒரு சொல்ல போனா, ஈசாக்கு என்னத்திலே பிரியப்பட்டானோ, எண்ணத்திலே அவனுடைய ஆசை இருந்ததோ, அதன் நிமித்தமே அவன் ஏமாற்றப்படுவதற்கு அது ஏதுவாக மாறி இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒருவேளை ரெபேக்காளுடைய திட்டமும் அங்கே வெற்றி பெறுவதை நாங்கள் காணுகின்றோம். ஏசா அறிந்து கொண்டால் தன் சகோதரன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுக் கொண்டான் என்பதையும் அவன் என்ன செய்தான்? அறிந்து கொள்ளுகின்றான். இப்ப நாங்கள் இந்த சம்பவத்துல பார்த்தால், ருசிகரமான உணவு, அதன் மீது கொண்ட பிரியம், அதனாலே அவன் சொல்றான், நீ கொண்டு வா, நான் சாப்பிட வேண்டும், சாப்பிட்ட பின்பு உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும். ரெபேக்காள் இந்த திட்டத்தை அறிந்து, இந்த திட்டத்துக்கு சதித்திட்டம் செய்து ஏசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாருக்கு பெற்றுக் கொடுத்தால்? அங்கே யாக்கோபு. அவ யாக்கோபு அதை ஏமாற்றி பெற்றுக் கொள்வதை நாங்கள் காணுகின்றோம். சிந்தனைக்காக உணவுக்காக ஈசாக்கின் அளவு கடந்த ஆசையினால் பெறுகின்ற விளைவை நாங்கள் காணுகின்றோம். உணவுக்காக ஈசாக்கின் அளவு கடந்த ஆசையினால் பெறுகின்ற விளைவை காணுகின்றோம். மனிதர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு குறைபாடுகள், பலவீனங்கள் கொண்டவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பலவீனம் எங்கள்கிட்ட இருக்கத்தான் செய்கின்றது, ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த குறைபாடுகள், அந்த பலவீனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்தாக கூட என்ன செய்யலாம்? மாறலாம். எச்சரிப்பு அவசியம். எங்களுடைய பலவீனம் ஆபத்தாக மாறலாம், எங்களுடைய குறைபாடுகள் ஆபத்தாக மாறலாம். ஆகவே நாங்கள் அதை எப்பொழுதும் எங்களுடைய கவனத்திலே வைத்திருக்க வேண்டும். என்றால் எப்பொழுதும் எங்களுக்கு எச்சரிப்பு அவசியம். என்று சொன்னால் அது மிகவும் ஆபத்தாக மாறலாம். நாங்கள் அவதானிக்க வேண்டும், நிதானிக்க வேண்டும். எங்களுடைய பலவீனம் என்ன, எங்களுடைய குறைவுகள் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நிதானித்து அதை சரிப்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் இந்த ஆபத்தில் இருந்து என்ன செய்கின்றோம்? விடுதலை பெறுகின்றோம். சிந்தனைக்காக ரெபேக்கா தன்னுடைய கணவனுக்கு
உண்மை உள்ளவளாக இருக்கின்றாளா, உண்மை அற்றவளாக இருக்கின்றாளா என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? உண்மை இல்லை. இல்ல. ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டுமா, உண்மை அற்றவளாக இருக்க வேண்டுமா? உண்மையா உண்மை இருக்கும். உள்ளவளாக. Right. ஒரு மனைவி தன்னுடைய கணவனை ஏமாற்றலாமா? இல்ல. Right. அதுபோல கணவன் மனைவிக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டுமா, உண்மை இருக்கும். இல்லாதவனாக இருக்க வேண்டுமா? உண்மையா இருக்கும். Right. உண்மையா கணவன் இருக்கும். தன்னுடைய மனைவியை ஏமாற்ற முடியுமா? இல்ல. ஏமாற்றக்கூடாது. Right. அப்ப ஒரு கணவன் மனைவியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒருத்தர் ஒருத்தர் ஏமாற்றாதவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். Right. இதையும் நாங்கள் இந்த விடயங்களில் என்ன செய்கின்றோம், கற்றுக்கொள்ளுகின்றோம். அவன் ஒரு வகையில பாகுபாடு வருகின்ற பொழுதுதான் வேற வேற பிரச்சனைகளும் குடும்பத்துக்குள்ள என்ன செய்கின்றது, நுழைகின்றது. வேற வேற பிரச்சனைகளும் குடும்பத்திலே ஆகவே சிந்தனைக்காக நாங்கள் இதை எடுக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய குடும்பங்களையும் என்ன செய்ய வேண்டி சரிப்படுத்த வேண்டும். கணவனாக மனைவிக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், மனைவியாக கணவனுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், கணவன் மனைவியை ஏமாற்றாதவனாகவும் மனைவி கணவனை ஏமாற்றாதவனாகவும் அவர்கள் பாகுபாடு இன்றி நல்ல ஒரு குடும்பத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கட்ட வேண்டும் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். ஆகவே இன்றைய பாடத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? உங்களுடைய நேரம், நீங்களே இதற்குரிய பதிலை சொல்ல வேண்டும்.